சட்டசபை லைவ் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே இனிமேல் சார். எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. லைவ் கொடுக்கணுன்றது தான் விஜயகாந்த் காலத்துலேருந்து எல்லோரும் வச்ச கோரிக்கை. திமுக தேர்தல் அறிக்கையிலே பெருசாக சொல்லிவிட்டு போன இது லைவ் எப்படி நடந்தது பார்த்தீங்களா? ஆமாம் சார். திடீர்னு வருவார், ஸ்டாலின் தெரிவார் முதல்வர். அப்புறமா பார்த்தா தடங்களுக்கு வந்துக்கிற மாதிரி கட் ஆகிடும். மறுபடியும் ஸ்டாலின் தெரிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்க்கட்சி தலைவர் அங்கே பேசியிருக்காருன்னு அர்த்தம். யாரையுமே காட்டாமல் ஸ்டாலினை இல்லை அவங்க ஆட்களை மட்டும் காமிச்ச ஒரு அற்புதமான லைவை பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தோம் அந்த இதெல்லாம். அதனால் இவர் வந்த பிறகு லைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான நிகழ்வுன்றதுனால லைவ் பண்ணாங்க. ஓகே சார். அது ஓகே. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியாது. அந்த ரசிகர்கள்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் சார். அவங்க அரசியலுக்கு அதுன்னு வந்துட்டாங்க. பொதுமக்கள்லேருந்து எல்லாரும் சட்டசபை பார்த்தவங்க ரொம்ப கம்மி தானே. ஆமாம் சார். செய்தியாளர்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, எம்எல்ஏக்கள் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி பொதுமக்களும் சட்டசபை எப்படி நடக்குது, சபாநாயகருடைய பவர் என்ன, எப்படி இதெல்லாம் போகுது, ஒரு முழுமையாக பார்த்த நிகழ்வு இருந்ததில்ல. ஓகே சார். அதனால் இனிமேலும் அது அவர் விஜய் கொண்டு போகிறாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் இது வந்து அவர்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது.